எவ்வளோ நாள் தான் போகும்னு தெரியல. கொஞ்சம் தர்காவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நோய்வாய்ப்பட்டவங்க பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் பிளாக். இது உள்ளே வந்து கேமரா அலோவ் பண்ணலை, இல்லைன்னா உள்ளே இருந்த நிறைய அழகான ஃபுட்டேஜஸ் நான் உங்களுக்கு எடுத்து தந்திருப்பேன். என்ன அப்படின்னா, அவரோட வாழ்நாள் அச்சீவ்மெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது உள்ளது, அப்புறம் வந்துட்டு அவர் ஐஎஸ்ஆர்ஓ, அப்புறம் வேறு ஆர்கனைசேஷனில் வேலை பார்க்கும்போது அவர் என்னென்ன செய்தார் எல்லாமே வச்சுருக்காங்க. அவரோட சிம்பிளிசிட்டி நம்ம உண்மையிலே சொல்கிறது ரொம்ப வியக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் என்னென்ன ட்ரெஸ் யூஸ் பண்ணார், எவ்வளோ சிம்பிளாக இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது உண்மையிலே புல்லரிக்குது. ரொம்ப ஒரு கிரேட்டஸ்ட், ஆல் டைம் கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியும். அருமையான ஒரு ஆளுமை இங்கே தூங்கிட்டு இருக்கிறாரு. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சுற்றி கார்டனிங் எல்லாம் அருமையாக இது பண்ணுறாங்க. உள்ள க்ளீனாகவும் இருக்குது. ஒரு கைண்ட் ஆஃப் நேஷ்னல் பில்டிங் மாதிரியே அதனோட இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லாவே இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அவரோட ட்ரெஸ்ஸஸ், என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்டினரி பர்சன் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் தான் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் யூஸ் பண்ண பொருட்களையே ரொம்ப விலை உயர்ந்த பொருள்னால் அவர் வச்சுருக்கிற சீப்பு தான் எனக்கு தெரிஞ்சு. அவ்வளோ ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சுருக்கிறாங்க. அப்புறம் ஒரு மாடலுக்கு வந்துட்டு அது மிசல் மேன், நமக்கு தெரியும் அவரை வந்துட்டு இந்தியாவில் வந்து மிசல் மேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்ட் அவரோட லைஃப். ஆக்சுவலி அப்துல் கலாம் ஐயா வந்து இந்த ஊரில் தான் பிறந்தார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். சின்ன வயசில் பார்த்திங்கன்னா பேப்பர் போடுற, சைக்கிளில் போய் பேப்பர் போடக்கூடிய தொழில் பண்ணியிருக்கிறாரு. இந்த லெவலில் இருந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் லெவலுக்கு எப்படி வளர்ந்தார் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே எனக்கு புல்லரிக்குது. ஏன்னா சாதாரண இதில் படித்து அவர் குழந்தைகிட்டேலாம் ரொம்ப அன்பாக இருப்பார். ஏன்னா அவர் வளர்ந்து வந்த விதம் அப்படி. இந்த ஊரில் வளர்ந்து இந்த ஊரில் அவர் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்த அந்த இது அவ்வளோ அவருக்கு மனசுக்குள்ளே இருக்கிறதுனால அவர் குழந்தைங்கக்கிட்ட எல்லார்ட்டையுமே ரொம்ப டவுன் டு அர்த். ஆக்சுவலி பேசிக்கலி ஹீஸ் அ டவுன் டு அர்த் பர்சன். ரொம்ப சிம்பிள் பர்சன் அண்ட் டவுன் டு அர்த் பர்சன், லவ்வபிள் பர்சன் சொல்லிக்கிட்டே போகலாம். அவருக்கு பாரத ரத்னா விருது வந்து கண்டிப்பாக ஒரு சூட்டபிளான ஒரு கிரீடம் தான். நல்ல ஒரு மனுஷன் வந்துட்டு மற்ற மனுஷனோட ஆத்மா வந்து அங்கே தூங்கிட்டு இருக்குது. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெமோரியல் பிளாக்கு. எவரி இந்தியன் ஹேஸ் டு விசிட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் தேர் லைஃப். இனி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, தனுஷ்கோடிக்கு போக போகிறோம். தனுஷ்கோடியோட வரலாறும் சொல்ல முடியாத அளவுக்கு கொட்டி கிடக்கக்கூடிய வரலாறு இருக்குது. லெட்ஸ் மூவ். அப்துல் கலாம் மெமோரியல் பிளாக்கில் இருந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடிக்கு ஒரு 18 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும். ராமேஸ்வரம் போயிட்டு கோயில் பக்கம் போயிட்டு ரைட் சைடு எடுத்து ஸ்ட்ரைட்டாக போனோம். இங்கே என்ன அப்படின்னா வெயில் பயங்கரமாக இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து ரைட் பண்ணி எல்லா இடத்தையும் கவர் பண்ணிடலான்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெயில் கொடுமையாக பயங்கரமாக இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா நிறைய ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் நிறைய இருக்குது. இங்கே உள்ளவங்கக்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடியெல்லாம் ராமேஸ்வரத்தில் பார்த்திங்க அப்படின்னா பஸ் வசதி ரொம்ப கிடையாது. வேன் தான் டிக்கெட்டுக்கு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி சொன்னார். ஈவன் தனுஷ்கோடி பார்த்திங்க அப்படின்னா அந்த டைம்லலாம் ஒரு பெரிய தொழில் நகரம் போல் இருந்திருக்கு. அங்கே போகிறதுக்கும் எல்லாருமே வேனில் தான் போவாங்களாம். இந்த அளவுக்கு பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. அப்புறம் மெயின் கனெக்ஷனுக்கு ட்ரெயின் இருந்திருக்கு. தனுஷ்கோடி, ராமேஸ்வரம் இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ராமாயணத்தில் தொடர்புடைய ஒரு பெரிய புராண கதை. தனுஷ்கோடியிலேருந்து தான் அந்த ராமர் பாலம், ஆடம்ஸ் பிரிட்ஜ் வந்து ஸ்டார்ட் ஆகி இலங்கையில் போய் முடியுது. அது அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது.
இதில் ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா கோதண்டராமர் கோயில் ஒன்று இருக்குது. அதுவுமே கடல் கரையில் தான் இருக்குது. அதை சுற்றி தண்ணி தான். இங்கே சுற்றி இருக்கக்கூடிய கோயில்கள் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இது ராமரோட புராண சம்மந்தப்பட்ட கோயில்களாக தான் இருக்கும். போக போக பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கம் கடல் இருக்கும். நம்ம நடுவில் ஒரு திண்டு மாதிரி ரோடு இருக்கும். அது வழியாக போகிறது மாதிரி இருக்கும். ரொம்ப ஆபத்தான ஊர். ஆனால் இந்த ஊரில் இப்போவும் ஆட்கள் வசிக்கிறாங்க. ஒரு பெரிய ஒரு பேரிடர் நடந்ததுக்கு பிறகு கூட இந்த ஊரில் தான் நாங்கள் வசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஊரை லவ் பண்ணுறவங்க இப்போவும் இங்கே தான் இருக்காங்க. இதில் இடது பக்கம் போனால் கோதண்டராமர் கோயில். அரிச்சல் முனைக்கு 13 கிலோமீட்டர்ஸ். கோதண்டராமர் கோயிலேருந்து அரிச்சல் முனைக்கு 13 கிலோமீட்டர்ஸ். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா இந்த பகுதி ஃபுல்லாகவே ஒரு உப்பளம் காஞ்சிருந்தால் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். ஏன்னா கடல் தண்ணி தேங்கி நிற்கும். ஒரு சீசனில் கடல் தண்ணி தேங்கி நிற்கும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கடல் தண்ணி வெயிலில் வற்றி உப்பாட்டு மாறிடும். கிட்டத்தட்ட இது ஒரு உப்பளம் காஞ்சிருந்தது மாதிரியே தான் இருக்கும். தனுஷ்கோடி வரும்போது பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமும் எந்த ஒரு பேரியரும் கிடையாது. அதனால் கிராஸ் விண்ட் அதிகமாக இருக்கும். ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டணும். அது மட்டும் இல்லாமல் சில நேரம் கடல் மணல் வந்து ரோட்டில் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ரோட்டில் மணல் இருந்தால் ரொம்ப பார்த்து ஓட்டணும். இல்லைன்னா திடீர்னு நம்மளை ஸ்கிட் பண்ணி தள்ளிடும். அதனால் ரோட்டில் மணல் இருந்துன்னா ஸ்டாப் பண்ணி ஸ்லோ பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. நம்ம இப்போ கடல் பக்கத்தில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். இந்த பக்கம் தூரத்தில் கடல் இருக்குது. பக்கத்தில் வந்து உப்பளம் மாதிரி உப்பு படிச்சிருக்கு பாருங்கள். கடல் மேலே வரும்போது இந்த பக்கம் தண்ணி வந்துடும். தூரத்தில் லைட் ஹவுஸ் தெரியுது. அழகான ஒரு கிராமம்னு சொல்லலாம், ஒரு நகரம்னு சொல்லலாம். அழகான ஒரு ஊர். ஆனால் இப்படி பக்கத்தில் கடல் இருக்கும்போது பயப்படாமல் இங்கே மக்கள் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஏன்னா நேச்சர் இஸ் அன்ப்ரெடிக்டபிள். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதனால் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயந்தான் இங்கே வாழ்கிறது. கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் இருக்குது பாருங்கள். அப்பா, ஃபுல் பிளாக் ஆகிடுச்சு. ரொம்ப பிளாக் ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் நான் வந்ததுலேயே இந்த தடவை தான் இவ்வளோ க்ரௌடு. இல்லைன்னா எண்டு வரைக்கும் வண்டி போகிறதுக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும். இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. சாட்டர்டேங்கிறதுனாலையான்னு தெரியலை. ஆனால் வண்டி அவ்வளோ இருக்குது. அப்பா, சரியான பிளாக்கு. இப்போ நம்ம அரிச்சல் முனைக்கு போகிற வழியில் இருக்கிறோம். நான் பாருங்கள், கடல் நம்ம பக்கத்துலேயே கடல் இருக்குது. அரிச்சல் முனைக்கு போகிறதுக்கு தான் இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் நிற்கு பாருங்கள். தனுஷ்கோடிக்கு ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னா 1964க்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு ஆக்டிவான தொழில் நகரம்னு சொல்ல முடியும். 1964க்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா 1964ல் ஒரு பெரிய புயல். அந்த ஒரு புயல் தான் இந்த ஊரோட வரலாற்றையே மாற்றி போட்டுச்சுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு துக்ககரமான செய்தி அது. புயல் மட்டும் இல்லை,
இந்த கடல் அலைகளோட உயரமே பல மீட்டர் உயரம் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு சின்ன சுனாமி அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம 2005 சுனாமி வரும்போது தான் சுனாமினா என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே சுனாமி பல முறை வந்திருக்கு. 1964 இந்த பகுதியில் சுனாமி வந்திருக்கு. ஆக்சுவலி அதுக்கு பேர் தான் நமக்கு தெரியலை. 2005 நிறைய பேர் இறந்ததுனால அதை நம்ம வந்து பேப்பரில் எல்லாம் போட்டதுனால தெரிஞ்சுக்கிட்டோம். 1964 ஒரு பெரிய புயல் மற்றும் மழை அப்புறம் வந்து பேரால் வந்து இந்த ஊரே அழிச்சிட்டது. கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துக்கும் இந்த தனுஷ்கோடிக்கும் தொடர்புடைய ஒரு ட்ரெயின் உண்டு. அந்த ட்ரெயின் வந்துட்டு 1964 அப்புறம் தான் இந்த நகரம் இப்படி ஆச்சுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பகுதியில் யாருமே வாழக்கூடாது, எவாக்குவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பகுதியிலே வாழ்ந்து தொழில் பண்ணவங்க, மீன்பிடி தொழில் பண்ணவங்க எங்கே போவாங்க? நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க. நிறைய பேர் இப்போ ஸ்டில் தே ஆர் லிவிங் ஹியர் ஒன்லி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1964 முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் இருந்திருக்கு, ஸ்கூல் இருந்திருக்கு, பெரிய மார்க்கெட் பிளேசஸ் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து எப்படி ஒரு தூத்துக்குடி மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடினா கைண்ட் ஆஃப் ஸ்மால் ஹார்பர் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஏதோ ஒரு பர்பஸுக்காக இவ்வளோ மக்கள் வராங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. அதான் தெரியல அவங்களுக்கு உண்மையிலே இதோட ஹிஸ்டரி தெரியாது. நீங்கள் தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பண்ணிங்கனாலே இதனோட எப்படி சொல்கிறது ஒரு கவலையான ஒரு ஹிஸ்டரி தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தனுஷ்கோடியில் போய் காட்டித்தரேன். இப்போவும் அதனுடைய அழகான சர்ச்சஸ் இருக்குது, டெம்பிள்ஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஸ்கூல் பில்டிங்ஸ், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ கூட எல்லாமே மிஞ்சி இருக்குது. நான் உங்களுக்கு காட்டித்தரேன். Unfortunately, we are locked in between the Arichalmane and Dhanushkodi. Anyway, Biju Jatan is coming back. We are directly going to Dhanushkodi. I will explain to you people what are the elements are still left. Okay. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இங்கே வந்தாங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் ஷூட் பண்ணலாம். நல்ல தெளிவான தண்ணி, ஃபிஷ்ஷஸ் கூட அப்படியே தெரியுது. ஃபிஷ் எல்லாம் இருக்குது, நான் காட்டித்தரேன். தெளிவாக தெரியுது ஃபிஷ்ஷஸ் எல்லாம். அழகான என்ன மீன் தூரத்தில் இருக்குது, தெரியுமான்னு தெரில உங்களுக்கு. பாருங்கள், நிறைய ஃபிஷ் இருக்குது. தூண்டில் இருந்ததுன்னா பிடிக்கலாம். நிறைய ஃபிஷ், நிறைய இடங்களில் நிறைய ஃபிஷ் இருக்குது. இப்போ ஈவினிங், ஐ திங்க் ஈவினிங் 5 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் லைட் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. நிறைய க்ரௌட் இருக்குது. தனுஷ்கோடிக்கு போயிட்டு தனுஷ்கோடியில் ஃப்ரெஷ்ஷாக இப்போ அவங்களோட வாழ்வாதாரம்னா இந்த டூரிஸ்ட் மக்கள் தான். இந்த டூரிஸ்ட் மக்கள் வர்றதை வச்சு ஃபிஷ் வியாபாரம் அப்புறம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தனுஷ்கோடியில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. மற்றவங்க வந்து ராமேஸ்வரத்துலேருந்து தங்கிக்கிட்டு இங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு ஈவினிங் போகிறாங்க. நம்ம வந்துட்டு இனி தனுஷ்கோடிக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இப்போ ஆக்டிவேட் உள்ள லைட் ஹவுஸு. இங்கே இருக்கிற ஷாப் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டூரிஸ்ட்டை நம்பி ஒரு தொழில் நடத்துகிறவங்க தான். நிறைய ஃபிஷர்மேனும் இங்கே தங்குறாங்க. பாருங்கள், புதுசாக ஒரு டெம்பிள் கட்டுறாங்க. ஸ்டாப் செய்ய விடவா. അവിടെ പർച്ചേസ് ചേട്ടാ. பழமையான சர்ச்சு, சுண்ணாம்பு சுதை வச்சு கட்டப்பட்ட சர்ச். அதோட நிலைமை பாருங்கள். இப்போ ஒரு காலத்தில் இந்த சர்ச்சில் எவ்வளோ பேர் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. இந்த ஊரில் உள்ளவங்க அவ்வளோ பேருமே இந்த சர்ச்சில் ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாமே கனவு மாதிரி மாறிடுச்சு. ஒரு நாள் நைட்டில் எல்லாமே கனவு மாதிரி மாறிடுச்சு. 1964 உள்ள அந்த ஒரு நாள் இந்த பூமியை ஃபுல்லாகவே புரட்டி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். இப்போ ஆட்களுக்கு வந்து இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு சும்மா
சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு மட்டும்தான். கொஞ்சம் எச்சங்கள் தான் மிஞ்சி இருக்குது. இன்னும் இதுவும் எவ்வளோ நாள் போகும்னு தெரியல. பாருங்கள், எல்லாம் ஃபியூ பீசஸ் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன். எவ்வளோ நாள் தான் போகும்னு தெரியல. கொஞ்சம் எச்சங்கள் தான் இருக்குது பாருங்கள். இது வந்து சுண்ணாம்பு சுதைங்கிறதுனால தான் இவ்வளோ நாள் நிற்குது. சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இதுக்கு முன்னாடி போயிருக்கோம். முன்னாடியெல்லாம் இந்த கடற்கரைக்கு போகிறதுக்கே ஆட்கள் பயப்படுவாங்க. இப்போ வந்து பீச் மாதிரி யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. அரிச்சல் முனையிலையும் அப்படி தான், தனுஷ்கோடியிலையும் அப்படி தான். இன்னும் நிறைய குடிசைகள் இருக்குது. இந்த குடிசைகளில் ஆட்கள் வாழ்கிறாங்களான்னு தெரியல. நிறைய குடிசைகள் இருக்குது. இது எல்லாமே ஆர்ச். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லைம் வாட்டர். இது என்ன எதுவுமே தெரில. ஒரு லைட் வெயிட் பிளாக் மாதிரியே இருக்குது. லைட் வெயிட் ஸ்டோன்ஸ் தான். அந்த டைமில் என்ன மெட்டீரியல் அவைலபிளாக இருந்தோ அதை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த பகுதியில் தான் லைட் வெயிட் பிளாக் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த பிளாக் வச்சு தான் கட்டியிருக்காங்க. அருமையாக கட்டியிருக்காங்க பாருங்கள். எந்த மெட்டீரியல் பிளண்டியாக அவைலபிள் இருக்கோ, அது எது வந்து இந்த உப்பு காற்று அதிகமாக தாங்குமோ அந்த மெட்டீரியல் வச்சு அருமையாக கட்டியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் இரவாக அது கனவாக போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஸ்கூல் பில்டிங் இருக்குது, பழைய ஸ்கூல் பில்டிங். அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ். இதெல்லாம் பக்கத்தில் இருந்தது. நான் போய் உங்களுக்காக காட்டுறேன். இது எல்லாமே டூரிஸ்ட் மக்களை நம்பி தான் இந்த கடைகள்லாம் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் ட்ரெயின் வந்திருக்கு. அப்புறம் அந்த புயலுக்கு அப்புறம் தான் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. கண்டம் பண்ணிட்டாங்க. இந்த பிளேஸே நாட் ஐடியல் ஃபார் லிவிங் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. பாருங்கள், லெட்ஸ் கோ இன்சைட் த பில்டிங். லெட்ஸ் see what is left. உள்ளே போக முடியாதா? ஓகே, இது அடைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் டெம்பரரி. ஓகே, நிறைய ஹட் இருக்குது. ஆட்கள் வாழ்கிறாங்க இங்கே. ஐ திங்க் ஃபிஷிங் கம்யூனிட்டி பீப்புள் ஆர் லிவிங் ஹியர். இது வந்து பழைய ரயில்வே ஸ்டேஷன் இல்லை? பழைய ரயில்வே ஸ்டேஷன் இல்லை இது? இது பழைய ரயில்வே ஸ்டேஷனா? இது பழைய ஓல்டு வாட்டர் டேங்கு. ஓ, வாட்டர் டேங்கா? ரயில்வே ஸ்டேஷன் இதில்? ரயில்வே ஸ்டேஷன் இதில் இருக்குது? ரயில்வே பற்றி. ஓ, ஓகே. புராண ரயில்வே பற்றி. தமிழ் தானே? ஆமாம். அந்த சைடு இருக்கு. இதுதான் ரயில்வே ட்ராக். ரயில்வே ஸ்டேஷன். எது? அந்த கட்டடங்க இருக்கு. அதுதான் ரயில்வே ஸ்டேஷன் இல்லை? இது வாட்டர் டேங்க் இல்லையா? ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. சாரி கைஸ், நான் முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் சொன்னது பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க். இதை நான் காட்டித்தரேன். ரயில்வே ட்ராக்கை காட்டித்தரேன். பாருங்கள், எஞ்சி இருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்கை பாருங்கள். நான் ரயில்வே ஸ்டேஷன் பில்டிங் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். தெரியலை இன்னும் எவ்வளோ நாள் இந்த வரலாறு இருக்க போகுதுன்னு. இப்படி ஒரு பிரம்மாண்டமாக வழங்கியிருக்கிற பிளேஸுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னா நேச்சர் நினச்சா என்ன வேணாலும் செய்யும். அதுதான். அதனால் இயற்கைக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் ஒன்றுமே கிடையாது. அதனால் ரொம்ப அகங்காரம் காட்டுறது, ஆணவம் காட்டுறது, there is no use. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன். ரொம்ப சின்ன ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க. நம்ம ராமநாதபுரத்துக்கும் நம்ம ஊருக்கும் பாருங்கள் நிறைய மைல் நிற்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியலை, நிறைய மைல். ராமநாதபுரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த ஊருக்கும் உள்ள தொடர்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணதே இந்த ரயில்வே ட்ராக் தான். இப்போ ரோட்வே எல்லாம் இருக்குது. எவ்வளோ பகுதிகள் பாருங்கள், அழகான ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. இப்போவும் இந்த ஹட்டில் எல்லாம் ஆட்கள் இருக்காங்க பாருங்க. அழகான ஒரு மயில் நிற்க, ஆண்மயில், நிறைய ஆண்மயில் இருக்குது. ஒரு அழகான சிவன் கோயில் பாருங்க, ஒரு ஆண்மயில் நிற்குது பாருங்க.
அழகாக இருக்குது பாருங்க. ரொம்ப ஓடவே இல்லை, பக்கத்தில் நிற்கிது பாருங்க. இப்போ தான் ஓடுறான். இது பாருங்க, இங்கெல்லாம் கடல் தண்ணி வந்திருக்கு. இனி காயும் போது இது உப்பளம் மாதிரி காஞ்சிரும். ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது பாருங்க. அழகான சிவன் கோயில் ஒன்று இருக்குது. தாத்தா, இது ரொம்ப பழமையான கோயிலா? எத்தனை வருஷம் இருக்கும் பழமை? அப்படியா, ரொம்ப வருஷம் தான். அப்போ புயலுக்கு முன்னாடியே இருக்குல்ல? இப்போ பாருங்கள், புயலுக்கு முன்னாடியே இந்த சிவன் கோயில் இருக்குது, அழியாமல் இருக்குது பாருங்கள். பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போவும் பூஜை நடக்குது. பூஜை நடக்குதுல்ல இப்போ? ஓகே, அது முனீஸ்வரர் கோயில் இல்லை? அது பாருங்கள், நம்ம முனீஸ்வரர் காவல் தெய்வம் முனீஸ்வரரோட ஆலயம். கிட்டத்தட்ட முனீஸ்வரர் 1700ஆம் ஆண்டு தலை சுத்துது. கிட்டத்தட்ட 300 சம்திங் ஆண்டுகள் பழமையான இது. இந்த புயல் மழை எல்லாத்தையும் தாண்டி இருக்கு பாருங்க. அழகான கோயில், முனீஸ்வரர் கோயில். தனுஷ்கோடியை இது பண்ணுறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நல்லா இருக்குது. முனீஸ்வரர் கோயில்லையும் 2 குதிரை இருக்குது. பொதுவாக ஐயனார் கோயிலில் தான் குதிரை இருக்கும். ஏன்னா ஐயனாரோட வாகனம் குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முனீஸ்வரருக்கும் ஐயனாருக்கும் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குது. ஒன்று பேர் மாற்றப்பட்டிருக்கணும், இல்லைனா ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது. குதிரை இருக்குது. செருப்பை கத்திக்கலாம். தான் போகணும். புதுசாக நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது பழமையான கன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி ஒரு சுனாமி மட்டும் வரல அப்படின்னா, சுனாமி புயல் மட்டும் வரலன்னா இந்த ஊர் இப்பவும் செழுமையாக இருந்திருக்கும். நிறைய பேர் வாழ்ந்திருப்பாங்க. பாருங்க, கடவுள் என்ன வச்சிருக்கிறாரோ அதுதான். முனீஸ்வரர் அப்பா காவல் தெய்வம் தான் இதுவும்.